கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறான், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள தேவன் அவர் என்ன செய்வாரா? உங்களை ஸ்திரப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தீமையில் நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவருடைய உண்மை மாறாதது. அவர் என்ன செய்வாரா? நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அசைக்க நினைக்கிற ஒருவனும் நம்மை அசைக்க முடியாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா? நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அநேக நேரங்களில் ஆட்கள் நம்மை அசைக்க நினைக்கிறார்கள். எப்படியாகிலும் கர்த்தருக்கு மகிமையாக ஆட்களுடைய அந்த முயற்சிகள் என்ன செய்யப்படுகிறது? தேவனாலே ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கப்படுகிறது. கர்த்தர் அதையெல்லாம் பார்க்கிறார். அந்த சூழல்களிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? விலக்கி காத்து கொள்ளுகிறவர் என்று சொல்லுகிறார். அவர் உண்மையுள்ளவர். தேவனுக்கு மகிமையுண்டான வேதம் அநேக காரியங்களை, தேவனை குறித்ததான காரியங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9, ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனை நேசிக்கிற போது, தேவனுக்காக நிற்கிற போது, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்வாரா? 1000 தலைமுறைகள் மட்டும் அந்த உடன்படிக்கையை, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாட். ஒவ்வொரு நாளும் ஏன் சொன்னா, நம்முடைய வாழ்விலே சொல்லுகிற போது அங்கே நீங்க பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்துல அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மை உள்ளவர். எவைகளிலே உண்மை உள்ளவர்? அங்கே வாசிக்கிற 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, தேவன் எவைகளிலே உண்மை உள்ளவர் என்பதை சொல்ல வருகிற போது இங்கே மோசே திரும்ப அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறான். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை தெரிந்து கொள்ளுகிற போது என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மை உள்ளவர். அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் என்ன செய்யவில்லையா? உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உங்கள் பேரிலே தேவன் வைத்திருந்த அந்த அன்பு சொல்லுகிறார். எல்லா ஜனங்களை பார்க்கலும் நீங்க எப்படி இருந்தீங்களா? கொஞ்சம் ஜனமா இருந்தீர்கள். அந்த சூழலிலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே, பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு ஒன்றுமில்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழலிலே நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன்.